விடியலில் என்ன ஒரு வித்தியாசமான காணொலியாக இருக்கே அப்படின்னு பார்க்குறீங்களா? டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க, நானும் பார்த்தேன். இந்த படத்தை பற்றி 2 விஷயம் உங்களோட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, அதான் இந்த காணொலி. இந்த திரைப்படம் ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு அகதியாக வர்ற ஒரு குடும்பத்தை பற்றின கதை இல்லையா? மனுஷன் ஆதி காலத்தில் நாகரிகம் இல்லைன்னு நம்ம சொன்ன அந்த காலகட்டத்தில் சுதந்திரமாக இந்த உலகத்தை சுற்றி வந்தான். நாகரிகம் வளர வளர நிலங்களுக்கு நடுவில் நம்ம கோடு போட்டுக்கிட்டு இது ஏன் இடம் அது உங்க இடம்னு பிரிச்சுக்கிட்டோம். ஒரு கோட்டை தாண்டினா கடுமையான தண்டனை. இன்னைக்கு அன்பும் கருணையும் வடிவமான புத்தர், இயேசு, வள்ளலார், இன்னும் பல சித்தர்களும் ஞானிகளும் வாழ்ந்த இந்த பூமியில் இன்னைக்கு எத்தனை நாடுகளுக்கு நடுவில் போரும் பகையும். உலக பொது நூல்னு சொல்லப்படுற திருக்குறளில் தமிழுங்கிற சொல்லையே வள்ளுவர் பயன்படுத்தலை. உலகத்தில் இருக்கிற அனைவருக்குமான நூல் இது இல்லையா? இந்த படம் அகதியாக வந்த ஒரு குடும்பத்தை பற்றி இருந்தாலும் படம் சோகமாக போல வெறுவெறுப்பாக இருந்துச்சு. அந்த காட்சிகள் சிரிக்கும்படியாகவும் இருந்துச்சு. அதே நேரத்தில் சொல்ல வந்ததை ஆழமாக சொல்லி இருக்கிறது அழகு இருந்தாலும் அது சொன்ன இயக்குனர் 24 வயது ஒரு இளைஞன் என்பது தான் அதோட சிறப்பு. இந்த இளைய தலைமுறையின் பெரும் நம்பிக்கை இந்த மாதிரி இளைஞர்கள் தான். நான் சொல்ல வந்த அடுத்த விஷயம், நம்மளை சுற்றி இருக்கிற மக்கள் நமக்கு ஏற்பட்ட முந்தைய அனுபவமாக இருக்கலாம், இல்லை மற்றவங்க கிட்ட கேள்விப்பட்டதாக இருக்கலாம். நம்ம பெரும்பாலும் சுற்றி இருக்கிறவங்கள எப்போவுமே ஒரு சந்தேகத்தோடு தான் பார்ப்போம். இந்த படம் நமக்கு தரும் பெரிய நம்பிக்கை என்னென்னா மனித நேயம். அப்படி எல்லாருமே கெட்டவங்க இல்லைங்க, நிறைய நல்லவங்க இருக்காங்கன்றது தான். உலகத்தில் எல்லாருமே அப்படி ஒத்துமையாக இருந்துட்டா படைத்த இயற்கை தன்னோட சீற்றத்தை கொஞ்சம் குறைச்சிக்குமோன்னு தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். நன்றி.